உருப்படியான ஒன்று பண்ணுவோமா? எந்த உருப்படியான காரியமும் ஆரம்பத்தில் பெருசாக ஆரம்பித்தா உடனே புட்டுக்கிட்டு போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் எடுத்தோடனே சிறுசு ஆரம்பிக்க போகிறேன். தான் நான் பண்ண போகிற உருப்படியான காரியம். சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து முட்டாய் கம்பெனின்னு ஒரு கடை ஒன்று இருக்கும். ஒரு அட்டை மாதிரி ஒன்று இருக்கும். பணம் கட்டுவோம். 2 ரூபா அட்டை, 5 ரூபா அட்டை, 10 ரூபா அட்டை, 20 ரூபா அட்டை, 100 ரூபா அட்டை வரைக்கும் இருக்குது. 2 ரூபா அட்டையை வாங்கி பணம் கட்டுவோம். வீட்டில் கிடக்கிற சில்லற காசெல்லாம் பொறுக்கிட்டு போய் கட்டி 50 கட்டம் தான் இருக்கும். அதில் ஃபுல்லாக அவர் வந்து கட்ட டிக் பண்ணி கொடுப்பார். அந்த அட்டையை ஃபுல்லாக டிக் பண்ணி முடிச்சோன்னா அவர் திருப்பி அவர்கிட்டயே கொடுத்து திரும்ப அந்த 100 ரூபாயை கொடுத்துருவாரு. அதை வாங்கிட்டு போவோம். ஸோ சேவிங்ஸ் வந்து அப்படிதான். முட்டாய் கம்பெனியில் அந்த மாதிரி அட்டையில கட்டி அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு போய் அந்த 100 ரூபாய்க்கு பேட் வாங்குவோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் 100 ரூபாய்க்கு தான் பேட் இருக்கும். அதுவும் மாவு பேட்டுன்னு சொல்லுவாங்க. அடிச்சா உடஞ்சிரும், வேகமாக அடிச்சா. ஆனால் நாங்கள் அடிக்கலாம் உடையாது. இவங்க யாராவது வந்து விளாண்டா உடஞ்சிரும். சேர்த்து வாங்கினதெல்லாம் நல்லா இருக்கும். சேவிங்ஸ் என்னதான் நம்ம பேங்க்ல பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதோட சந்தோஷமே சூப்பராக இருக்கும். வாங்கியிருக்கிறது வந்து ஏதாவது எனக்கு வாங்குறதுக்காக வாரத்துக்கு 30 ரூபா இல்லை 20 ரூபா சேர்த்தா கூட 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள 300 ரூபா சேர்த்துருவேன். அதை வச்சு நான் ஏதாவது வாங்குவேன்ல, அதுக்காக தான் இது. இந்த சிறிய உண்டியல்ல முதல் சேவிங்ஸை செய்ய போகிறேன். என்ன வாங்குறோங்கிறது 2வது விஷயம். முதல்ல சேர்ப்போம், அதான் முதல் விஷயம். 5 திரம்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யுங்க. அது சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் செயல்களே சிறந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி சிறிய செயலை ஏதாவது நல்ல செயலை தொடர்ந்து செய்யுங்க. நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.